and welcome to Aachi NXTGEN cooking. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் குக் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டிஷ் நார்த் இந்தியால ஒரு ஃபேமஸான லஞ்ச் ரெசிபி and சவுத் இந்தியால ஃபேவரட் ஈவினிங் டிஷ். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், இட்ஸ் பாவ் பாஜி. பாவ் அப்படின்றது பிரெட் ன்னு சொல்லுவாங்க and பாஜி அப்படின்றது மிக்ஸ்டு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவ் பாஜி உருவானதுக்கு ஒரு குட்டி கதையே இருக்கு. கேட்ட உடனே எனக்கே பாவ் பாஜிக்கு இப்படி ஒரு ஸ்டோரியா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் மும்பை காட்டன் மில்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அங்கே சிவில் வார் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு லஞ்ச் பிரேக் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சான். ஸோ இந்த சின்ன பிரேக்கில் அவங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும், கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும், அட் த சேம் டைம் அந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் டைமும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு டிஷ் தான் இந்த பாவ் பாஜி. பாவ் பாஜியை ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்க அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆச்சி ஸ்டைலில் ஆச்சி பாவ் பாஜி மசாலா வச்சு ஒரு டேஸ்டான பாவ் பாஜி செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஆச்சி பாவ் பாஜி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி பாவ் பாஜி மசாலா 45 grams, ஆயில் 5 tablespoons, salted butter 30 grams, 2 medium sized onions, 5 big sized tomatoes, 2 big sized capsicum, ஆச்சி ginger garlic paste 2 teaspoons, medium sized potatoes 5, fresh peas 1 cup, salt தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஸோ இப்போ நம்ம ஆச்சி ஸ்டைலில் டேஸ்டியான பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 5 tablespoons ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட சேர்த்து சால்டட் பட்டர் ஒரு 30 grams வந்து ஆட் பண்ணிடுங்க. 30 grams அப்படின்னோடனே அளவு எடுக்க முடியாது, அதனால இந்த மாதிரி ஒரு 5 cubes வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் கட் பண்ண ஆனியன்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட 2 சாப்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes கண்டினியூஸாக இதை அப்படியே சாட்டே பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த ஆனியன்ஸ் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. ஸோ இதில் ஒரு 2 teaspoons ஆஃப் ஆச்சி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணும்போது இஞ்சி பூண்டெல்லாம் தனியாக அரைச்சி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆச்சியில் ரெடிமேடாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை ஒரு 1 minute நம்ம கண்டினியூஸாக சாட்டே பண்ண போகிறோம். அடுத்து ஒரு 5 டொமேட்டோஸ் நான் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து ஊஸ் அவுட் ஆகிற வரைக்கும், அதாவது தனியாக ஆயில் வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு 10 to 15 minutes சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். மும்பையில் ஸ்டார்ட் பண்ண இந்த பாவ் பஜ்ஜி இப்போ எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களோட ஃபேவரட்டான டிஷ்ஷாக மாறிடுச்சு. ஸோ இந்த வெஜிடபிள் பஜ்ஜி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பாவ் பாஜி மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதோட பேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பேக்கிங்கே, நல்லா சேஃபாக. ஸோ ஆச்சி பாவ் பாஜி மசாலா எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 tablespoons ஆட் பண்ணணும். நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பாவ் பஜ்ஜி கடையில் என்ன ஸ்மெல் வருமோ அதுதான் உங்கள் வீட்டு கிச்சன் ஃபுல்லாக இருக்க போகுது. 1 minute கண்டினியூஸாக நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் கூட அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மிக்சட் வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. இதில் பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க க்ரீன் பீஸ் அண்ட் பொட்டேட்டோ இருக்குது, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி நல்ல பொட்டேட்டோவை வேக வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ், ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோஸ், இந்த பீஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதில் வாட்டர் ஒரு 150 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு வந்துட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நான் எனக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒரு 2 minutes கண்டினியூஸாக பாயில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாவ் பாஜிக்கு தேவையான பாஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவ் ரெடி பண்ணோம். ஸோ 2 சால்டட் பட்டர் வந்துட்டு இதில் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா ஆயில் மாதிரி சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பிரெட் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பிரெட்டு ஆஃப் வந்து கட் பண்ணிக்கோங்க.
பாஜி வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ பாவும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாப்ட் ஆனியன்ஸ் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது மேலே லைட்டாக கொஞ்சம் தேவையான அளவு தூவிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துடலாம். உண்மை சொல்லணும்னா பாவ் பஜ்ஜி செய்கிற அண்ணாவை விட என்னோட பாவ் பஜ்ஜி ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரணுமா அப்படின்னா www.aachifoods.com அப்படின்ற ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட ஆச்சி ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு ஆச்சி ப்ராடக்ட்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சூப்பரான ரெசிபிஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சி NXTGEN குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Tara. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi NXTGEN Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.